தெரியல. அது ரொம்ப நல்லவர். நான் சன் டிவில வேலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு விட்டாலும் கூட மதுரமுத்தண்ணா ஃப்ராங்கா சொல்லிடுவாரு. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஜெய் இருக்கான் இல்லையா, அவர் வந்துட்டு எதையும் கண்டுக்க மாட்டாரா, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆனா ஆதவன் அண்ணா வந்துட்டு அப்படி கிடையாது. ஆதவன் அண்ணா வந்துட்டு எப்படின்னா யாரையும் மனசு வேதனைப்படுற மாதிரி பேசவே மாட்டார். என்ன நல்லா பண்ற அப்படின்ட்டு போவார். உண்மையிலேயே ஆதவன் அண்ணா அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். ஆனா ஏன் அவர் வந்துட்டு இந்த வியூஸ்க்காக மக்கள் பலர் வந்துட்டு அவரோட யூடியூப் சேனலை ஈர்க்கணுங்கிறதுக்காகவா இல்ல என்னத்துக்காக இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறதா பிரச்சனை. இல்ல அவர் ஏத்துக்குவாருங்க, அது உண்மையான தான் ஏத்துக்குவாரு. இதெல்லாம் தான் இருக்கு. அவர் எங்கேயுமே நியாயத்தை பேசின மாதிரி சத்தியமா எனக்கு தெரியல. பாலா சார்ந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஆட்டோன்றது இருக்குது இல்ல, கொடுத்தாங்க, அதுல படம் நடிச்சிருக்காங்க, ஆட்டோன்றது இருக்குது. அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. நான் ஓப்பனா சொல்லிடுவேன், எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான் பார்க்கணும். அந்த ஆட்டோ எதனால யூஸ் அது கரெக்டா எஃப்சி இருக்கா. நான் இதே அவரை ஏதோ ஒரு நிகழ்ச்சியை சந்திச்சாலும் கூட அவர் இதை பத்தி என்கிட்ட கேட்டாருன்னா நான் சொல்லுவேன், ஆமாண்ணா அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுல எதுலையும் நியாயம் இல்லை, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். மனசுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓப்பனா சொல்லப்போனா பாலாவை பேசினால் வீடியோஸ் ஓடுங்கிறதுக்காகவும் இப்பொழுது புகழ்ந்து பேசினவர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து இகழ்ந்து பேசுபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணத்தை கொண்டும் பாலாவை இகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார். அதுதான் சத்தியம். அவனை திட்டி வீடியோ போட்டா வீடியோ ஓடும், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வன்மத்தை பல பேர் கக்க வந்துட்டாங்க. ஆனா பாலா ரொம்ப பாவம். ஓப்பனா சொல்லப்போனா பாலா ரொம்ப பாவம். இருந்தும் எனக்கு பாலா